ஹாய் ஹலோ, நான் உங்கள் சுமதி மாமி. வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எத்தனை செல்வம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செல்வம் மழலை செல்வம். கடவுளின் அவதாரமான ராமனையும் கிருஷ்ணனையும் குழந்தையாக்கி அவர்களது பிறப்பை கொண்டாடி மகிழ்வது நமது மரபு. அந்த வகையில் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகள் ராமாயணத்தில் வரும் பாலகாண்டத்தை பாராயணம் செய்வது வழக்கம். குறிப்பாக பாலகாண்டத்தின் 2வது 3வது சர்க்கத்தை பாராயணம் செய்தாலோ அல்லது பிறர் படிக்க கேட்டாலோ குழந்தை பேர் அடையலாம். அதனால் அத்தியாத்ம ராமாயணத்தில் வரும் பாலகாண்டத்தில் 2வது 3வது சர்க்கத்தை தமிழில் நான் உங்களுக்காக படிக்கிறேன். கண்மூடி கேளுங்கள். ராமரை குழந்தையாக்கி உங்கள் மடியில் தவழ்வது போல் நினைத்து கொள்ளுங்கள். இந்த பதிவை முழுவதும் கேட்டுவிட்டு ஸ்ரீராம ஜெயம் என்று கமெண்ட் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்ரீமத் அத்தியாத்ம ராமாயணம். இந்த புனித நூல் மிகவும் பழமையானது. அற்புதமான ஸ்ரீ ராமச்சரித்தத்தை சாக்ஷாத் பரமேஸ்வரன் தன்னுடைய சக்தியாக விளங்கும் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தார். அதுவே ஸ்ரீமத் அத்தியாத்ம ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை சொன்னவர் சிவபெருமான், கேட்டவர் பார்வதி தேவி. இதில் சொல்லப்படும் பெருமையுடையவர் ஸ்ரீராமர். எனவே ஸ்ரீராம நவமி உற்சவ நாட்களில், ஏகாதசி நாட்களில் மற்றும் எந்த நாட்களாக இருந்தாலும் இந்த புண்ணிய கதையை படித்தாலும் கேட்டாலும் நீண்ட ஆயுள், நன்மக்கட்பேறு, செல்வப்பெருக்கு அனைத்தும் கிடைக்கும். குறிப்பாக பாலகாண்டத்தை பாராயணம் செய்தாலும் பிறர் படிக்க கேட்டாலும் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் சிவன் சொன்ன வாக்கு. எனவே சிவபெருமானின் வாக்கிலிருந்து வந்த அத்தியாத்ம ராமாயணத்தின் இந்த பகுதியை நம்பிக்கையுடன் கேளுங்கள். ஸ்ரீ மகாதேவர் சொன்னது: தேவி, மிகவும் இரகசியமானதும் மிக உயர்ந்ததும் முன்னொரு காலத்தில் ராமனால் எனக்கு கூறப்பட்டதுமான அத்தியாத்ம ராமாயணம் என்ற ராமச்சரித்தத்தை உனக்கு சொல்லப் போகிறேன் கேள். 3 வகையான தாபங்களை போக்கும் அந்த வரலாற்றை இப்போது உனக்கு சொல்கிறேன். அதை கேட்டதுமே அஞ்ஞானத்தால் தோன்றும் பெரும் அச்சத்திலிருந்து உயிரினம் விடுபடுகிறது, அளவற்ற செல்வத்தை பெறுகிறது, நீண்ட ஆயுளையும் மக்கட்பேரையும் பெறுகிறது. 10 தலைகள் உடைய ராவணன் முதலிய ஏராளமான அசுர கூட்டங்களின் பாவச் சுமையில் மூழ்கி தவித்த பூமி தேவி கோமாதாவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களுடனும் முனிவர்களுடனும் கூட தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மாவின் உலகுக்கு சென்றாள். தனக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை எல்லாம் அழுது கொண்டே பிரம்மாவிடம் கூறினாள். ஒரு முகூர்த்த காலம் தியானம் செய்த பிரம்மா எல்லார் இதயத்திலும் அந்தர்யாமியாக விளங்குகின்ற காரணத்தால் நடப்பது அனைத்தையும் தன் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டார். உடனே தேவர்கள் புடைசூழ பூமி தேவியுடன் கூட பார்க்கடலின் கரையை அடைந்தார். எல்லா மக்களின் இதயத்தில் விளங்கும் பகவான் ஸ்ரீஹரியை புனிதமான வேத மந்திரங்களாலும் புராணங்களில் கூறப்பட்ட தோத்திரங்களாலும் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக குரல் தழுதழுக்க பக்தியோடு துதித்தார். அப்போது ஒளி வீசுகின்ற ஆயிரக்கணக்கான சூரியர்களைப் போல் பேரொளி படைத்த ஹரிபகவான் சூழ்ந்திருந்த இருளை விலக்கிவிட்டு கீழ் திசையில் தோன்றினார். புண்ணியம் செய்யாதவர்களால் காண முடியாதவர், இந்திர நீல மணி போல் ஒளிர்பவர், புன்மருவல் பூத்த முகத்தோடு கூடியவர், தாமரை போன்ற கண்களை உடையவர், கிரீடம், மாலை, கேயூரம், குண்டலகம், கடகம் முதலியவற்றை அணிந்து அழகுடன் திகழ்பவர், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம் ஆகியவற்றின் ஒளியோடு கூடியவர், சங்கு, சக்கரம், கதை, தாமரை, வனமாலைகளுடன் திகழ்பவர், பொன்மயமான உபவீதம் ஆடைகள் அணிந்தவர், கருடன் மேல் ஆரோகணித்தபடி பேரொளி பிளம்பாக தோற்றமளித்த ஸ்ரீமன் நாராயணனை பிரம்மா மகிழ்வுடன் தரிசனம் செய்தார். உடனே பேரானந்தத்தால் குரல் தழுதழுக்க தோத்திரம் செய்யத் தொடங்கினார். தேவர்களாலும் முனிவர்களாலும் இதயத்தில் தியானிக்கப்படுபவரே,
தங்கள் திருவடிகளில் பக்தி செலுத்தும் பக்தர்களிடம் மகாலட்சுமியை விட அதிகமான பேரன்பு கொண்டவரே, தங்கள் சரண கமலங்களில் எப்போதும் எனக்கு பக்தி இருக்க வேண்டும் என வேண்டி பணிகிறேன். பகவானே, புலஸ்தியருடைய குலத்தில் தோன்றியுள்ள பலசாலையான ராவணன் என்ற பெயர் படைத்தவன் இராட்சசர்களுக்கு தலைவனாகி என்னால் கொடுக்கப்பட்ட வரத்தால் ஆணவம் கொண்டு 3 உலக மக்களையும் மன்னர்களையும் மற்றெல்லா உலகங்களையும் துன்புறுத்தி வருகின்றான். உலக மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு மனிதனால் அவனுக்கு சாவு ஏற்படும் என்று என்னால் வரையறுக்கப்பட்டது. பிரபு, தாங்கள் மானுடராக பிறந்து தேவர்களின் எதிரியான அவனை கொல்ல வேண்டும். பகவான் ஸ்ரீஹரி கூறியது, பிரம்மதேவரே, கஷ்யபருடைய தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த நான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துள்ளேன். தாங்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன். அவர் இப்போது பூவுலகில் தசரதனாக தோன்றியுள்ளார். என்னை 4 கூறுகளாக பிரித்து கொண்டு ஒரு நல்ல நாளில் அவருடைய புதல்வனாக கௌசல்யிடமிருந்தும் மற்ற 2 அரசிகளிடம் இருந்தும் தனித்தனியே பிறப்பேன். அப்போது யோக மாயையும் ஜனகருடைய மாளிகையில் சீத்தை என்ற பெயருடன் தோன்றுவாள். அவளுடன் கூட சேர்ந்து நீங்கள் கோரியுள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறேன், கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்தார். உடனே பிரம்மா தேவர்களை பார்த்து கூறினார், ரகுவினுடைய குலத்தில் மகாவிஷ்ணு மனித வடிவம் ஏற்று அவதரிக்கப் போகிறார். ராவண வதத்துக்கு அனுகூலமாக இருக்கும் வகையில் நீங்கள் எல்லோரும் வானரர்களிடம் தெய்வாம்சமாக உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள். பூவுலகில் ஸ்ரீ நாராயணன் இருக்கும் வரையில் அவருக்கு உதவியாக இருங்கள். இவ்வாறு தேவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு பூமி தேவிக்கும் ஆறுதல் கூறி தன் கவலை நீங்கியவராக நிம்மதியுடன் தன் இருப்பிடத்திற்கு பிரம்மா சென்றார். தேவர்கள் எல்லாரும் வானரர்களுக்கு பிறந்து மகாவிஷ்ணுவுக்கு உதவி செய்வதற்காக பல இடங்களில் மண்ணுலகில் வசித்து வந்தார்கள். மலை சிகரங்களையும் மாபெரும் மரங்களையும் கொண்டு போர் புரியும் பேராற்றல் படைத்த அவர்கள் பகவான் ஸ்ரீ நாராயணனின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். பகவானுடைய பிறப்பும் பாலலீலையும். ஸ்ரீ மகாதேவர் கூறியது, எல்லா உலகங்களிலும் புகழ்பெற்ற வீரரும் அயோத்தியின் மன்னருமான ராஜா தசரதன் பிள்ளைப்பேறு இல்லை என்ற துயரத்தால் வாட்டமுற்று ஒரு சந்தர்ப்பத்தில் தன் குலகுருவான வசிஷ்டரை அணுகி நமஸ்கரித்து சொன்னார், சுவாமி, சகலவிதமான நற்குணங்களும் பொருந்திய புதல்வர்கள் எனக்கு எப்படி உண்டாவார்கள்? மகப்பேறு இல்லாத எனக்கு இந்த ஆட்சி துன்பத்தையே தருகிறது என்றார். மன்னா, லோக பாலகர்களைப் போன்று மகா பராக்கிரமசாலிகளான 4 புதல்வர்கள் உனக்கு உண்டாக போகிறார்கள். சாந்தா தேவியின் கணவரும் தவச்செல்வருமாகிய ரிஷ்யசிங்கரை அழைத்து வந்து எங்களுடன் கூட விரைவில் புத்திர காமேஷ்டி என்னும் யாகத்தை செய் என்று வசிஷ்டர் யோசனை கூறினார். அவ்விதமே செய்கிறேன் என்று பதில் கூறிவிட்டு ரிஷ்யசிங்க முனிவரை வரவழைத்து அமைச்சர்களுடன் கூட தூயவனாக இருந்து மாசுகள் நீங்க பெற்ற முனிவர்களை கொண்டு வேள்வி சடங்கினை தொடங்கினார் தசரதன். வேள்வி அக்னியில் சிரத்தையுடன் ஆகுதி கொடுத்து வரும்போது உருக்கிய தங்கத்திற்கு நிகரான ஒளி பொருந்திய அக்னி பகவான் பாயசம் நிறைந்த தங்கப் பாத்திரத்தை ஏந்தியவாறு தோன்றி பின்வருமாறு சொன்னார், தேவர்களால் உண்டாக்கப்பட்டதும் புதல்வர்களை அடையக்கூடிய தெய்வீக சக்தி உடையதுமான இந்த பாயசத்தை பெற்றுக்கொள். பரமாத்மாவையே மகனாக அடையப் போகிறாய், சந்தேகம் வேண்டாம் என்று கூறியபடி அரசரிடம் பாயசத்தை கொடுத்துவிட்டு அக்னி பகவான் மறைந்து போனார். தசரதன் மகிழ்வோடு வசிஷ்டர் மற்றும் ரிஷ்யசிங்கரின் அனுமதியுடன் கௌசல்யைக்கும் கைகேயிக்கும் பாயசத்தில் 1/2 பங்கு வீதம் கொடுத்தார். அப்போது சுமத்திரையும் அங்கே வந்தாள். புத்திரனை உண்டாக்கக்கூடிய அந்த பாயசத்தில் கௌசல்யை தன் பங்கிலிருந்து சரிபாதியை மகிழ்ச்சியோடு அவளுக்கு கொடுத்தாள். கைகேயும் மனம் நிறைந்து தன் பங்கிலிருந்து பாதியை கொடுத்தாள். அதனை பருகிய 3 அரசிகளும் கருவுற்றார்கள்.
10வது மாதத்தில் அற்புதமான ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தாள் கௌசல்யை. சைத்திர மாதம், வளர்பிறை, நவமி திதி, மங்களமான கடக லக்னம், புனர்வசு நட்சத்திரம், 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்க சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் வேளையில் அகில உலகங்களுக்கும் தலைவரும் சனாதனருமான பகவான் தோன்றினார். அப்போது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். நீலோத்பல மலர் போன்ற ஷியாமள வண்ணம், பொன்னாடை, 4 கைகள், செவ்வரி படர்ந்த தாமரை கண்கள், செவிகளில் ஒளி வீசும் குண்டலங்கள், 1000 சூரியர்களைப் போன்ற பேரொளி, தலையில் கிரீடம், சுருளான கேசம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை, வனமாலை சூடியவர், புன்முறுவல் தவழும் முகத்தாமரை, கருணாரசத்தால் நிரம்பிய குவளை மலரின் இதழ் போன்ற அகலமான கண்கள், ஸ்ரீவத்சம், மாலைகள், தோள்வலை, கொலுசு முதலியவற்றால் அழகு செய்யப்பட்டவர். இப்படி தோன்றிய அந்த பகவானைக் கண்டு மிகவும் வியப்படைந்த கௌசல்யை கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்ப அவரை வணங்கி கைகூப்பிக் கொண்டு கூறினாள். கௌசல்யை கூறியது: தேவதேவரே, சங்கு சக்கரம் கதை ஏந்தியவரே, தங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் பரமாத்மா, அச்சுதர், அனந்தர், பூரணர், புருஷோத்தமர். தாங்கள் சொல்லுக்கும் மனத்துக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர், சத்தான மெய்ஞான வடிவானவர் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட தாங்கள் என் வயிற்றில் பிறந்தீர்கள் என்பதால் அயோத்தி மக்கள் பெருமிதம் அடையப் போகிறார்கள். நான் நாள்தோறும் தங்களை ஆராதித்து வந்ததின் பலனாக தாங்கள் என் மகனாக பிறந்து என்னிடம் உள்ள பிரியத்தை காட்டியிருக்கின்றீர்கள். கணவன், மகன், செல்வம் என்னும் சம்சாரக் கடலில் மூழ்கி மாயையில் சிக்கி அலைகின்ற நான் இப்போது தங்கள் திருவடிகளில் சரணடைகின்றேன். ஐயனே, தங்களுடைய இந்த திருவடிவம் என் மனத்தில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தையே மயக்குகின்ற தங்கள் மாயை என் புத்தியை மறைக்கக்கூடாது. பரமாத்மாவே, பூவுலகுக்கு பொருந்தாத தங்களுடைய இந்த தோற்றத்தை மறைத்து கொள்ளுங்கள். மிகவும் மென்மையானதும் பேரானந்தத்தை தருவதுமான குழந்தை வடிவத்தை எனக்கு காட்டி அருளுங்கள். நான் அந்த குழந்தையை தாலாட்டி சீராட்டி அறியாமையாகிற காரிருளை கடந்து செல்வேன் என்று வேண்டினாள். அப்போது ஸ்ரீ பகவான் சொன்னது: அம்மா, நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே நடக்கும். நீங்களும் தசரதரும் முன்னொரு சமயத்தில் என்னை மகனாக அடைய விரும்பி தவம் செய்தீர்கள். அந்த விருப்பத்திற்கு இணங்கவே நான் தங்கள் மகனாக பிறந்துள்ளேன். நீங்கள் பார்க்கும் என்னுடைய இந்த தோற்றம் முன்பு நீங்கள் செய்த கடுமையான தவத்தின் பயனாகும். என்னுடைய இந்த தரிசனம் மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இவ்வாறு அன்னையிடம் சொல்லி முடித்த பின்னர் ராமன் ஒரு குழந்தையாக மாறி அழத் தொடங்கினார். பின்னர் மகன் பிறந்துள்ள மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட மன்னர் தசரதன் ஆனந்தக் கடலில் மூழ்கியவராய் குரு வசிஷ்டருடன் மகப்பேறு இல்லத்திற்கு சென்றார். ஆனந்தத்தால் கண்களில் நீர் துளிர்க்க ஆச்சாரியரை கொண்டு ஜாதகர்மா முதலிய சடங்குகளை செய்தார். அடுத்ததாக கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள். சுமத்திரைக்கு முழு நிலவு போன்ற முகமுடைய 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். மன்னர் தசரதன் ஆயிரக்கணக்கான கிராமங்களையும் தங்க கட்டிகளையும் நவரத்னங்களையும் ஆடைகளையும் மங்களகரமான பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தார். எவர் தன் பேரழகினாலும் பெருங்கருணையினாலும் பக்தர்களின் மனத்தில் ஆனந்தப் பெருக்கை உண்டாக்குகிறாரோ, தற்போது கௌசல்யின் வயிற்றில் பிறந்துள்ள அவரை ராமன் என்று குரு வசிஷ்டர் அழைத்தார். அவ்வாறே உலகத்தை காக்கும் வல்லமையை படைத்த கைகேயியின் மைந்தனுக்கு பரதன் என்றும், சுமத்திரையின் குழந்தைகளில் எல்லாவிதமான நல்ல லட்சணங்களும் பொருந்தியவனுக்கு லக்ஷ்மணன் என்றும், எதிரிகளை அழிப்பவனான மற்றவனுக்கு சத்ருக்கணன் என்றும் ஆச்சாரியார் பெயர் வைத்தார். கௌசல்யை இடமிருந்தும் கைகேயியிடம் இருந்தும் சுமத்திரை பாயசம் ஏற்றுக்கொண்ட வரிசைப்படி ராமனுடன் லக்ஷ்மணனும் பரதனுடன் சத்ருக்கணனும் இரட்டையர்கள் போல் சுற்றி வந்தார்கள். ராமன் லக்ஷ்மணனோடு கூட குழந்தைத்தனமான விளையாட்டுகளாலும் அங்க அசைவுகளாலும் மழலை பேச்சினாலும்
பெற்றோர்களை மகிழ்ச்சியுறச் செய்தார். முத்துக்கள் இழைக்கப்பட்டு பொன்னாலான நெற்றிச் சுட்டி நெற்றியில் விளங்க, இரத்தினங்களும் வைரங்களும் இடையிடையே கோர்க்கப்பட்ட மாலையாக புலி நகம் கழுத்தில் படிச்சிட, தங்க குண்டலங்கள் செவிகளில் அசைந்தாட, வைரம் இழைத்த பாதச் சிலம்பு இடையில் இரத்தின அரைஞான், புஜங்களில் தோள் வளைகள் கிண்கிணிக்க, புன்னகை தவழும் முகம், ஓரிரு பற்கள், இந்திர நீலமணி போன்ற மேனி பிரகாசம், இத்தகைய தோற்றப் பொலிவுடன் அரச மாளிகையின் எல்லா பகுதிகளிலும் தளிர் நடை நடந்து ஓடி சுற்றி வரும் ராமனை கண்டு தசரத மன்னனும் கௌசல்யையும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். உணவருந்த போகும் சமயத்தில் வா வா என்று ராமனை பார்த்து மகிழ்ச்சியும் பாசமும் பொங்க பல தடவைகள் தசரதன் அழைத்த போதிலும் விளையாட்டுத்தனத்தால் அவன் வரமாட்டான். கௌசல்யை பார்த்து அவனை அழைத்து கொண்டு வா என்பார் மன்னர். அவள் சிரித்துக்கொண்டே அவனை பிடிக்க ஓடினாலும் யோகிகளின் இதயத்தில் வசப்பட்டு கிடக்கும் அவனை தொடக்கூட முடிவதில்லை. ஆனால் தாயின் தவைப்புக்கு இறங்கி புழுதி படிந்த கைகளுடன் புன்சிரிப்பு பொங்க அவனாகவே ஓடி வருவான். ஒரு கவளம் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் ஓடிப்போய் விடுவான். அன்னை கௌசல்யை மாதந்தோறும் அவன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி விதவிதமாக அலங்காரம் செய்து பல வகை தின்பண்டங்கள் செய்து கொடுத்து விழா கொண்டாடினாள். ஓராண்டு முடிவில் வடை, கொழுக்கட்டை, முறுக்கு, ஜிலேபி முதலிய பலவிதமான இனிப்பு பண்டங்கள் செய்து எல்லோருக்கும் கொடுத்து ஆண்டு நிறைவை கொண்டாடினாள். இவ்விதமாக உலக மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை அளிப்பவரும் பேரானந்த செறிவினனுமான ராமன் மாயையை ஏற்று இளம் பருவத்தினனாக மேனி வடிவம் கொண்டு ராஜ தம்பதிகளை சந்தோஷப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவர்கள் எல்லோரும் வாலிப பருவத்தை அடைந்தார்கள். அவர்கள் வசிஷ்டரால் உபநயனம் செய்விக்கப்பட்டார்கள். எல்லா கலைகளிலும் வல்லவர்கள் ஆனார்கள். வெறும் லீலையாக மானுட வடிவம் ஏற்றுள்ள உலகங்களுக்கெல்லாம் தலைவர்களான அவர்கள் வில் வித்தையில் தலை சிறந்தவர்களாகவும் எல்லா அறநூல்களின் உட்கருத்தை அறிந்தவர்களாகவும் ஆனார்கள். லக்ஷ்மணன் எப்போதும் பணிவுடன் எஜமானர் பணியாள் என்ற உணர்வுடன் ராமரை பின்பற்றி வந்தான். அவ்வாறே சத்ருக்கனன் பரதனிடம் தலைவர் தொண்டன் என்ற உறவுடன் நடந்து கொண்டான். விடியற்காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் நீராடிவிட்டு அடக்கத்துடன் பெற்றோர்களுக்கு நமஸ்காரம் செய்தபின் நகர மக்களின் நல்வாழ்வுக்கான பணிகளை அவர்கள் நால்வரும் செவ்வனே செய்து வந்தார்கள். தினந்தோறும் பந்துக்களுடன் கூட உணவருந்திய பின்னர் ராமன் முனிவர்களிடம் தர்மசாஸ்திரங்களின் நுட்பங்களை கேட்டு அறிவார். தாமும் விளக்கி கூறுவார். விகாரமற்றவரும் மாறுதல்களுக்கு உட்படாதவருமான பரமாத்மா மனிதனாக அவதாரம் செய்து இவ்வாறாக உலக நியதியை அனுசரித்து எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெயம். எப்பவும் போல இதுவும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.